அகத்தியனின் அமுத மொழியாம் அமிழ்தினும் இனிய மொழியாம் நம் தாய்மொழியாம் தமிழார் அவையோர் அனைவரையும் வணங்குகிறேன். மூவுலகையும் படைத்து முப்பொழுது காத்து முக்காலமும் வழி நடத்தும் மூவொரு இறைவனுக்கு முதல் வணக்கம். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகமலர ஆற்றல் மிகு வரவேற்புரை ஆற்றினர் பெற்ற பேசிற்கான பேரு வகை கொள்கிறேன். குழந்தையின் பூசரிப்பு குவலையும் போற்றும் தனி சிறப்பு எண்ணத்தில் நேர்மையும் ஏற்றமிகு செயலில் தூய்மையும் கொண்டு இயேசுவின் தீடராய் ஆற்றல் மிகு ஆயனாய் தூத்துக்குடி மறை மாவட்டம் தமிழகத்தின் தலைசிறந்த இறை இல்லமாக மாற்றிட இறைமகன் இயேசுவின் பெயரால் தொடர்ந்து முன்னெடுத்து எண்ணிலா அர்ப்பணிகள் ஆற்றி வரும் பாசத்திற்குரிய முத்து மாநகர் மேதகு ஆயர் ஸ்டீவன் ஆண்டகை அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிலாத்தி குளத்தில் புனித சார்லஸ் சபை வேரூன்றி வளர்ந்திட அநேக நல்லுதவிகளை செய்திட்ட முன்னாள் ஆயர் மேதகு இவான் அம்ப்ரோஸ் ஆண்டகை அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். மாண்புமிகு மாநில தலைவி அருட்சகோதரி அமதி அன்பரசி அவர்களை வருக என வரவேற்கின்றோம். பிலாத்தி குளத்தில் புனித சார்லஸ் சபை துவங்க உறுதுணையாய் இருந்த அருள் சகோதரிகள், இப்பொழுது இங்கு வந்திருக்கும் சிஸ்டர் சரோஜ், வித்திட்டு பணி செய்த அருள் சகோதரிகள் ஆரோக்கியம் ஆகியோரை வருக என வரவேற்கின்றேன். கிளாத்திக்குளம் இந்த சார்லஸ் சபையினை 1997 முதல் இன்று வரை ஆள்போல் வளர்ந்தோங்க செய்த பெருமைக்குரியவர்களான இல்ல தலைவிகளான அருள் சகோதரிகள் உர்சுலா, எலிசபெத் ஜேம்ஸ், கீதவதி, அமலோர் கோமேரி, அருள் ஆரோக்கியம், ஷீலா ஜான், காலிகுரியா குஸ் மற்றும் புனிதா ஆகியோரை வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் பல பங்குகளில் இருந்து வருகை தந்திருக்கும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் இங்கு வந்திருக்கும் என்னுடைய பங்கு மக்கள், உடற்படையாளர்கள், மாணவர்கள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அருள் சகோதரி ஜெயிஷா அவர்களுக்கு நன்றி. பரதம் நம் பாரதத்தின் பண்பாட்டு கலை, பாவம், தாளம், ராகம் கலந்த நவரச கலை. பரதத்தின் நளினங்களை குயிலின் பாடலுக்கு மயிலின் நாட்டியமாட வருகிறார்கள் எம் பள்ளி மாணவிகள். எங்களையும் ஆன்மீக வழிக்கு நடத்தி செல்ல உடனிருந்து ஒத்துழைப்பு தந்து உதவிகள் பல செய்து ஊக்கமூட்டி கொண்டிருக்கும் சலேசிய அருட்தந்தையர்கள் சார்பாக இங்கு கூடியிருக்கும் அனைவரின் சார்பாகவும் விளாத்திக்குள சலேசிய இல்லத்தின் பங்கு தந்தையும் மற்றும் இல்லத்தந்தையுமான அருட்பணி சுரேஷ் அவர்களை மகிழ்வித்து கௌரவிப்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். முதலடியை எடுத்து வைத்து அனைத்து பணிகளையும் விடாமுயற்சியோடு செய்தது மட்டுமல்லாமல் ஏழை மாணவர்கள் வாழ்வு ஏற்றம் பெற குழந்தை தொழிலாளர் பள்ளியை ஆரம்பித்து கவிதையாய் ஊன்றிய இவ்வில்லம் இன்று கல்விக்கூடங்கள் சூழ்ந்த பரந்த ஆலமரமாய் உருவெடுக்க அடித்தளமாய் இருந்த அருட்சகோதரி உர்சுலா அவர்களை பெருமைப்படுத்தி கௌரவிக்க வருகிறார்கள் எம் சபையின் மாநில தலைவி அருட்சகோதரி அமளி அவர்கள். இந்த ஆண்டு தன்னுடைய துறவர வாழ்த்துப்பாட்டின் பொன்விழாவை சிறப்பிக்கின்றார்கள் என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்து அவர்களை கௌரவிக்கின்றோம்.
இன்றைய நாளில் அருட்சகோதரி எலிசபெத் கடின உழைப்பும் எளிய மனமும் கொண்டு எதிர்வரும் இன்னல்களை எதிர்த்து ஏற்றம் பல கண்ட அருட்சகோதரி எலிசபெத் அவர்களை பெருமைப்படுத்த வருகிறார் எம் அருட்சகோதரி சுரேகா அவர்கள். அருட்சகோதரி மாதரசி அவர்கள். கல்வி ஒன்றே தாழ்ந்து கிடக்கும் மனிதர்களை மேலே உயர்த்தும் என்பதற்கிணங்க எம்மை சுற்றியுள்ள கிராமங்களில் ஆதரவின்றி வறுமையில் வாடும் மாணவர்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் என்று எல்லா வசதிகளை கொண்டு உண்டு உழைப்பள்ளியை உருவாக்கி நடத்தி வரும் எம் அருட்சகோதரிகள் தங்கள் நல்ல ஒரு இல்லம் உருவாக்க முதல் முயற்சி எடுத்த பெருமைக்குரிய அருட்சகோதரி அருள் ஆரோக்கியா அவர்களை பெருமைப்படுத்த வருகிறார் அருட்சகோதரி எம் மாநில அருட்சகோதரி அமளி அவர்கள். தனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பணியையும் சிறப்பாய் செய்து முழு வெற்றி கண்ட அருட்சகோதரி ஷீலா ஜான் அவர்களை பெருமைப்படுத்த வருகிறார் எம் அருட்சகோதரி சுரேகா அவர்கள். அழைத்தலின் அடித்தளமே ஆன்மீகம்தான். அந்த ஆன்மீக வளர்ச்சி பாதையில் அருட்சகோதரிகளை வழிநடத்தி ஆலோசனைகள் பல வழங்கி ஆற்றுப்படுத்திய அருட்தந்தை ராயன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன்.